வணக்கம். இப்போ இந்தியன் சினிமாலே ரொம்ப பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் என்னன்னா, டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் ஆர் சூப்பர் ஸ்டார் அமீர் கான் இவங்க 2 பேரும் சேரப்போற ஒரு படம் பத்தி தான். ஆனா இப்போ அந்த கூட்டணி நடக்குமா நடக்காதாங்கிற ஒரு பெரிய கேள்விக்குறி வந்திருக்கு. அது என்ன கதைன்னு தான் நாம இப்ப விரிவா பார்க்க போறோம். ஒரு சூப்பர் ஹீரோ கனவு கலைஞ்சிடுச்சா? ஆமாங்க. இந்த கேள்விதான் இப்போ எல்லா பக்கமும் ஓடிட்டு இருக்கு. இந்தியா முழுக்க சினிமா ரசிகர்கள் அவ்வளவு ஆவலா எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த சூப்பர் ஹீரோ படம் நிஜமாவே கைவிடப்பட்டுடுச்சா? வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் டீப்பா பாப்போம். சரி, முதல்ல இந்த ப்ராஜெக்ட் ஏன் இவ்ளோ பெரிய விஷயம்னு பாத்தரலாம். அதாவது பாலிவுட் அறிமுகம், இண்டஸ்ட்ரி பஸ்கல்னு சொல்றாங்களே, அது ஏன்? இந்த 2 பெரிய தலைகளும் ஒன்னு சேர்றது ஏன் இவ்ளோ பெரிய நியூஸ் ஆச்சு? வாங்க இந்த மெகா ப்ராஜெக்டோட ஆரம்பகட்ட எதிர்பார்ப்பு எப்படி இருந்துச்சுன்னு முதல்ல புரிஞ்சுக்கலாம். யோசிச்சு பாருங்க, சவுத் இந்தியால வரிசையா ஹிட் கொடுத்துட்டு இருக்கிற லோகேஷ் கனகராஜ் பாலிவுட்ல என்ட்ரி கொடுக்கறாருனாலே அது ஒரு செம்ம நியூஸ். அதுவும் யார் கூட? மிஸ்டர் பெர்ஃபெக்ஷனிஸ்ட்னு சொல்ற அமீர் கான் கூட. அப்ப யோசிச்சு பாருங்க எதிர்பார்ப்பு எங்க போயிருக்கும்னு. சும்மா சொல்லல, வானம் அளவுக்கு எகிரிடுச்சு. இது வெறும் படம் இல்லைங்க, ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி கிராஸ் ஓவர். ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கிற நேரத்துல திடீர்னு ஒரு நியூஸ் வருது, இந்த மெகா ப்ராஜெக்ட நிறுத்தப்பட்டுடுச்சு இல்லனா தள்ளி வச்சுட்டாங்கன்னு. இது சினிமா உலகத்துல ஒரு பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துச்சு. எல்லாரும் எதிர்பார்த்த அந்த கனவு கூட்டணிக்கு அப்படி என்னதான் ஆச்சு? இந்த திடீர் திருப்பத்துக்கு பின்னால ஒரு ஆச்சரியமான காரணம் சொல்லப்படுது. அது என்னன்னா, ஆமீர் கான் பண்ண ஒரு சின்ன கேமியோ ரோல், ஒரே ஒரு சின்ன கெஸ்ட் ரோல் ஒரு பெரிய படத்தோட தலையெழுத்தையே மாத்திருச்சா? எப்படி முடியும்? இங்க தான் கதையே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டர்ன் எடுக்குது. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா லோகேஷ் அமீர் கான் காம்போங்கிற ஒரு மெகா பிளாக்பஸ்டர் எதிர்பார்ப்பு. ஆனா இன்னொரு பக்கம் அதே அமீர் கான் கூலி படத்துல பண்ண கேமியோவுக்கு கிடைச்ச ஒரு மிக்ஸ்டு ரெஸ்பான்ஸ். இந்த சின்ன விஷயம் ஒரு பெரிய தடையா மாறிடுச்சுன்னு சொல்றாங்க. அதாவது கூலி படத்துல டஹான்னு ஒரு கேரக்டர்ல அமீர் கான் வர்றாரு, அதுவும் படத்தோட கடைசி நேரத்துல. சரி, அவர் வந்தது படத்துக்கு ஒரு பெரிய பஸ்ஸ கொடுத்துச்சுதான். ஆனா அந்த கேரக்டர் ரொம்ப வீக்கா இருந்துச்சு, எதிர்பார்த்த அளவுக்கு எந்த இம்பாக்டும் பண்ணலன்னு ஏகப்பட்ட விமர்சனங்கள் வந்துச்சு. அப்போ இங்க முக்கியமான பாயிண்டே என்னன்னா, ஒரு சின்ன கேமியோக்கு கிடைச்ச இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக்கு பல 100 கோடி பட்ஜெட்ல உருவாக இருந்த ஒரு பிரம்மாண்டமான படத்தோட ஃபியூச்சரையே கேள்விக்குறியாக்கிடுச்சு. இதுதான் இப்போ பரவற செய்திகளோட மொத்த சாராம்சமும். ஆனா இந்த கேமியோ விமர்சனத்துக்கு நடுவுல ஒரு பெரிய முரண்பாடு, அதாவது ஒரு ஐரணி இருக்கு. அமீர் கான் நடிச்ச அதே கூலி படம் பாக்ஸ் ஆபீஸ்ல ஒரு பிரம்மாண்டமான வெற்றியை பதிவு செஞ்சிருக்கு. அதுதாங்க இந்த கதையிலேயே பெரிய ட்விஸ்ட். ஆமாங்க, நீங்க கேக்குறது சரிதான். கூலி படம் உலக அளவுல 500 கோடி ரூபாய்க்கு மேல வசூல் பண்ணி ஒரு மெகா ஹிட் அடிச்சிருக்கு. இது சாதாரண விஷயம் இல்ல, ஒரு மிகப்பெரிய சாதனை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம் இல்லையா? ஒரு படம் 500 கோடி வசூல் பண்ணிருக்கு, அது ஒரு மெகா ஹிட். அப்போ அதுல வர்ற ஒரு சின்ன கேமியோ எப்படி ஒரு புது படத்தையே பாதிக்கும்? என்ன லாஜிக் இது? இதிலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஒரு படம் மொத்தமா ஹிட் ஆனாலும் அதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன விஷயமும் தனித்தனியா பார்க்கப்படுது. குறிப்பா ஒரு பெரிய ஸ்டார் ஒரு ரோல் பண்றாருன்னா அது சரியா ஒர்க் அவுட் ஆகலன்னா அவரோட அடுத்தடுத்த படங்களையும் அது பாதிக்க வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை நீங்களே இந்த கேமியோவை பார்த்து ஒரு முடிவுக்கு வரணும் நினைச்சீங்கன்னா, கூலி படம் இப்போ பிரைம் வீடியோல இருக்கு, பல மொழிகள்ல கூட பார்க்கலாம். நீங்களும் பார்த்துட்டு என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. சரி, இவ்வளவு செய்திகள் வதந்திகள்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இதுல சம்பந்தப்பட்டவங்க, அதாவது லோகேஷ் இல்லனா அமீர் கான் தரப்புல இருந்து அதிகாரப்பூர்வமா என்ன சொல்லியிருக்காங்க? உண்மையிலே என்னதான் நடக்குது? இதுதாங்க இப்போ இருக்கிற நிலைமை. அதாவது இந்த படம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு லோகேஷ் கனகராஜ் சைட்ல இருந்தோ இல்ல அமீர் கான் சைட்ல இருந்தோ எந்த ஒரு அஃபிஷியல் அறிவிப்பும் இன்னும் வரல. அதனால இப்போதைக்கு என்ன சொல்லலாம்னா, இந்த ப்ராஜெக்ட் தற்காலிகமா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கலாம், இல்லனா கதையில சில மாற்றங்களோட திரும்பவும் ஆரம்பிக்கலாம். ஆனா இப்போதைக்கு எல்லாமே உறுதிப்படுத்தப்படாத தகவல்கள் தான். ஆக கடைசியா நம்ம முன்னாடி நிக்கிற கேள்வி இதுதான். இந்த மெகா கூட்டணிக்கு இது ஒரு சின்ன பாஸா இல்ல ஒரு ஃபுல் ஸ்டாப்பா? இந்திய சினிமா ரசிகர்கள் ஆவலா எதிர்பார்த்த இந்த காம்போ நடக்குமா நடக்காதா? காலம்தான் இதுக்கு பதில் சொல்லணும். இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? வாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்.